மதுரையில் வரதட்சணை கேட்டு காவலர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் மனைவி படுகாயமடைந்த சம்பவத்தில் வரதட்சணை புகாருக்குள்ளான காவலர் பூபாலன், தந்தையும் இன்ஸ்பெக்டருமான செந்தில்குமரன், தாய் தங்கை ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார், வணக்கம். என்ன நடந்தது ராஜ்குமார்? விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மதுரையில் வரதட்சணை கொடுமை செய்த வழக்கில் தற்பொழுது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இளம்பெண்ணின் கணவரான காவலரையும் அவரது தந்தையான இன்ஸ்பெக்டர் ஆகியோர் குடும்பத்துடன் தலைமறைவாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை தற்பொழுது போலீசார் தேடி வருகிறார்கள். 3 தனிப்படை அமைத்து தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த சிவா என்பவருடைய மகள் தங்கப்பிரியாவை மதுரை அப்பந்திருப்பதி பகுதியில் போலீஸ் ஏட்டாக வேலை பார்த்து வரக்கூடிய பூபாலன் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்திருந்த நிலையில அவர் பூபாலன் தங்கப்பிரியாவை, அதாவது அவர்களுக்கு 2 குழந்தை, 7 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையுமாக 2 குழந்தை உள்ள நிலையில் தினமும் அவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக புகார் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வரதட்சணை கொடுமையினால இளம்பெண்ணை அடித்து தாக்கியதாகவும் ஒரு ஆடியோவும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அடி தாங்க முடியாமல் அவர் துடித்திருந்த நிலையில் அவர் படுகாயமடைந்து தற்போது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் அவர் அளித்த புகாரின் பேரில் அப்பன் திருப்பதி காவலராக பணியாற்றி வரக்கூடிய பூபாலன், அவரது மாமனார் விருதுநகர் சாத்தூரில் ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய அந்த செந்தில்குமாரும், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது அப்பன் திருப்பதி காவல்துறையினர் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தனர். தற்போது இவர்கள் குடும்பத்துடன் தலைமறைவாகி இருக்கக்கூடிய நிலையில இவர்களை எஸ்பி உத்தரவின் பேரில ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையில் ஆய்வாளர் தாண்டி, சார்பு ஆய்வாளர் காட்டி, பாலகிருஷ்ணன் ஆகிய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது தனிப்படையினர் தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.